holidays within Hussain Manimegalai Trans Festival. Associate sponsor Suraj Fulbright. Surprise partner Chennai Surprise. தம்பி வந்து உன்னை கன்வெர்ட் பண்ணிட்டாரு. I am still Manimegalai Sriramajayam and mashallah. Yes appa. Everything is okay. 3 years ஆச்சு. பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை லைஃப் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் BMW வீடு எல்லாமே வந்துச்சு. 4 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம், 10 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம், 20 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 20 years நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டா 21வது வருஷம் நம்ம பாராட்டுவாங்கலாம் கிடையாது. 70 வயசு ஆனாலும் 70 வயசு இப்போ வயசானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஸோ சொல்கிறவங்களை பற்றி நான் மணிமேகலையாக தான் இருக்கேன், அப்படி தான் இருப்பேன். அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் என்னோட ஹஸ்பண்ட் உசைன் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு லைஃப், எப்படி போயிட்டுருக்கு? கடவுள் புண்ணியத்தில் அது ஒரு ஃப்ளோவில் ஆஸ் ஆஃப் நோ நல்லா போயிட்டுருக்கு. இந்த பிஎம்டபிள்யூக்கு அப்புறமா கார் வாங்கினீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி? இல்லைம்மா இல்லை மேம் இல்லை மேம் அதெல்லாம் எதுவும் இல்லை. 2 பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கீங்களா? ஒன்று தான். ஒன்று தானே? ஒன்று பைக் ஒன்று வாங்கியிருக்கியோ? பைக் தான். ஒன்று. அந்த பைக்கில் எங்கெங்கே போயிட்டுருக்கு இப்போ? அந்த பைக்கில் நான் ஈஸியாக வரைக்கும் ட்ரைவ் போயிட்டு வந்தேன். அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த லடாக்கு வாய்ப்பு இல்லை, அசிங்கமாக வந்துடும் அதெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் வேண்டாம். பைக் வாங்கணும், பூஜை போட்டோம், வீடியோ போட்டோம், ரீல்ஸ் போட்டோம், ஈஸியாக போனோம். அதோட பைக் பேஸ்மெண்ட்டில் தான் மேம் நிற்குது. சரி, அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லை. அது தெரியும் எனக்கு அதான் நடக்கும் அப்படின்னு. அதான் எவ்வளோ கரெக்டாக சொன்னேன் பாரு, அனுபவம் தானே. அவ்வளோதான். நீ ஹஸ்பண்ட் கூட இத்தனை வருஷமாக இருக்கும், உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதது, அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அவள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவள் விளையாடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி காலையில் அவளுக்கு ஒன்று நடந்திருக்கலாம், நைட் அன்றைக்கி ஒன்று நடந்திருக்கலாம். அந்த வேதனையோடு அந்த மேக்கப்பை போட்டு என்னவா அவள் வந்து அந்த குக் வித் கோமாளியில் மாறுறாளோ அதுவாக வாழ்வா. எனக்கு தெரியும் எதுக்கு குக் வித் கோமாளி விட்டு வெளியில் போனேன்னு எனக்கே டவுட் இருந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ எனக்கு விஷயம் சொல்லிட்ட. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து இந்த இடத்துல சொன்னால் நல்லாயிருக்கும். எதுக்கு போனேன், எதுக்கு வந்த? இல்லை ஜென்ரலாக ஒரு நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். என்டர்டைனர் அப்படிங்கிறது வந்து என்னோட ஜோனில் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு நான் பழக்கப்படவும் இல்லை. ஜஸ்ட் கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சன் மியூசிக் அப்படின்றது அப்படி போச்சு. ஸோ இங்கே வந்து 2-3 ஷோ ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த என்டர்டைனர் அப்படிங்கிறது நானே தெரியாமல் எனக்கு வந்து அமைஞ்ச ஒரு விஷயம். ப்ளஸ் நான் எப்போவுமே சொல்வேன்ல, நான் ஒரு விஷயம் யோசிப்பேன், பட் நான் நினைக்கிறத விட எனக்கு ஒரு பெஸ்ட்டாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமைஞ்சது அந்த குக் வித் கோமாளி. இதில் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வரும்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் சீசனில் நான் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தேன். செகண்ட் சீசன் தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸே வந்துச்சு. ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம். ஓகே, 3 years நம்ம வந்து பண்ணிட்டோம். இன்னும் நிறைய பேர் உள்ள புதுசாக வர்றாங்க, அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ப்ளஸ் எங்களுக்கும் ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்ட ஒரு சின்ன விஷயம் தான் அது. அதுக்கு ஒரு 100 திருப்பி வந்த என்னோட பேஷன்ல ஆங்கரிங். அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வந்துட்டேன். ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னோட பேஷன், அது எனக்கு வருது அப்படிங்கும்போது வெரி மச் ரெடி டு டூ அப்படின்றதுனால அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு அந்த இடத்துல? எப்போவுமே அந்த ரக்ஷன் பையனை கலாய்ச்சி நீ எல்லாம் ஒரு ஆங்கரா, நீ எல்லாம் ஒரு ஆங்கராடான்னு பேசி இப்போ நீ அந்த இடத்துல நிற்கிற. தாமு சார், பட் சார், எப்படி இருக்கு இப்போ அந்த இடத்துல? அது ஒரு நம்ம நினைச்ச விஷயம் நமக்கு வருது அப்படிங்கும்போது நம்ம ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த செட்டில் ஒரு 3 years நான் வந்து ஒரு கோமாளியாக இருந்தேன். இப்போ அந்த இடத்துல ஒரு ஆங்கராக இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு ஜாலியான ஒரு ஃபீலிங் தான், ஹாப்பி மூமெண்ட் தான். கோமாளியாக இருக்கும்போதே பட் சாரையும் தைரியமாக கலாய்க்கிற ஒருத்தி தான் இப்போ ஆங்கரே வேற ஆயிட்டா. அவங்க பாவம் என்ன பாடுபடுறாங்களோ அது ஜூனியர்ஸ் தானே. ஸோ பெருசாக ஜூனியர்ஸ் தான். போன ஃபர்ஸ்ட் டே சொன்னான் மணிமேகலை பட்சம் ஏதோ எடுத்து அடிக்க வந்துட்டேன். போட்டு ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்து சொன்னான். இப்போ எனக்கு ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தேன். நான் வந்து நீ வீடு கட்டிட்டு இருக்க போல, ஸோ அதனால தான் பிரேக் எடுத்திருக்க. வீடு கட்ட ஆரம்பிச்சா இன்னும் 2-3 ஒர்க் எக்ஸ்ட்ரா தான் பண்ணணுமே தவிர இருக்கிற ஒர்க்கை கையில் விட்டு போ. ஆமாம் மம்மி, ஃபுல்லாக நான் தான் அங்கே நின்றுட்டு இருக்கேன். இவ கூட ஓபி அடிச்சுட்டு அப்பப்போ தான் வந்துட்டு போறா. நான் தான் அங்கே நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே, எந்த ஏரியாவில்? திருப்பூர் பக்கத்தில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1 hour அந்த பக்கம். ஏன்? இல்லை, நாங்கள் லாக்டவுனில் போய் தங்கின ஒரு வில்லேஜ். ஸோ எங்களுக்கு அது பிடிச்சி போச்சு. அங்கேயே செட்டில் ஆக போகிறதெல்லாம் கிடையாது. அங்கே போனால் வந்து அப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சின்ன வயசு படத்துலாம் பார்ப்போம்ல, வில்லேஜ் போனால் அங்கே ஒரு தோப்பு வீடு இருக்குது, அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதெல்லாம் வந்து மைண்டில் இருந்ததுனால சரி ஓகே நம்ம கட்டலாமே. அந்த லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தம்பி வந்து உன்னை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு முஸ்லீம்க்கு அப்படின்னெல்லாம் நம்ம கேள்விப்படுறது தான். அவங்க ஜாலிக்காக போடுற ஒரு கமெண்ட் தான். ஐ எம் ஸ்டில் மணிமேகலை ஸ்ரீராமஜெயம் அண்ட் மாஷா. எஸ் அப்பா, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்கிறது மட்டும் கிடையாது. அது என் மனசு உண்மையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம்.
அண்ட் இவன் கூட நிறையா நான் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ரம்ஜான் கொண்டாடின அந்த போஸ்ட்டை விட ஜாஸ்தி நாங்கள் 2 பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்ட போஸ்ட் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஐ மீன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் தேடினாலே கிடைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணோம்ல, அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 90-80% ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணேன்னா எத்தனை மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டே 80% ஆஃப் பீப்புள் வந்து நல்லா ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மதத்தை தாண்டி நீங்கள் கல்யாணம் செய்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு நல்ல கமெண்ட் போட்டாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 6 months தான் இருக்க போகுது, திடீர்னு நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு பேரில் நீங்கள் வரப்போறீங்க, இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. 6 months இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 1 year ஆச்சு. ஸோ 1 year அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போகிறதான். ஒரு 2 years ஆகும்போது நீங்கள்லாம் வந்து பணம் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விட்டு ஓடிடுவீங்க. ஒரு க்ரஷ்ன்றதுனால நீங்கள் சேர்ந்துட்டீங்க. நாங்கள் 2 yearsம் போச்சு, 3 years ஆச்சு. பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை லைஃப் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் BMW வீடு எல்லாமே வந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து 4 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம், 10 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம், 20 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 20 years நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டா 21வது வருஷம் நம்ம பாராட்டுவாங்கலாம் கிடையாது. 70 வயசு ஆனாலும் 70 வயசு இப்போ வயசானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஸோ சொல்கிறவங்களை பற்றி கவலை கிடையாது. நான் மணிமேகலையாக தான் இருக்கேன், அப்படி தான் இருப்பேன். அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் என்னோட ஹஸ்பண்ட் உசைன் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாருமே அதை பற்றி வரி பண்ணாதீங்க. நான் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் மணிமேகலையாக இருப்பேன். உசைனும் என் கூட கோயிலுக்கு வரும். ஓகே, நோ வரிஸ் அபவுட் தட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ. இல்லை மம்மி, நான் அது மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஃப்ரீயாக அவங்களை விட்டுருவேன். அதெல்லாம் அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த இது பண்ணுறது அப்படிலாம் கோயிலுக்கு போகிறது நான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக போவேன். நானும் போயிட்டு இங்கே போகலாம் அப்படின்வாங்க, ஓகேவா போகலான்னு சொல்லிட்டு போவேன். அண்ட் நம்ம ரம்ஜான் வந்து நம்ம இங்கே பண்ணுறது அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் போயிட்டு வந்து ஒரு கோவில் இருக்கு மேம், சடையப்பன் சாமி கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலை நாங்கள் 2 பேரும் போய் சேர்ந்து கட்டின கயிறு தான் இது. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் லவ் ஜிகாத் ரூமர்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் படங்களில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அப்படி ஒருவேளை அப்படி தான் இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணுற ஒரு கப்பலாக நாங்கள் கன்ஃபார்மாக கடைசி வரைக்கும் இருப்போம். ஓகே, அவ்வளோதான். பார்த்தோன்னு என்னன்னு சொல்லு பாப்போம். இதை மீல்ஸ் இது மீல்ஸ் லஞ்ச் மீல்ஸ் ஃபுல் செட்டாக இருக்குல்ல. ஓ அதனால சொன்னியா? ஓ நீங்கள் மீன்ஸ்ன்னு நினச்சிட்டிங்களா? நீ சொன்னாலும் சொல்லுவ. இப்போ இது என்னடா அதம்மா? ஃபிஷ். என்ன ஃபிஷ்ஷு? அது ஏன் மேம் பிரித்து பார்க்கணும்? மனுஷங்களுக்குள்ளேயே ஜாதி மத பேதம் எல்லாம் போது ஒரு ஆப்பா ஒரு ஃபிஷ்ஷுக்குள்ளே நம்ம வந்து அதுங்க பாட்டுக்கு தண்ணி கட்டியில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அது நம்ம தப்பு கிடையாது. உன்னை போய் ஷக்கீலான்னு கூப்பிட்டு என்ன மணிமேகலை கரெக்டாக இருக்குமா இல்லையா? நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி சொல்றீங்களா? ஆமா, அது வந்து இதுக்கு கூட எப்படி பாரு க்ளூ கேக்குது. அவ்வளோ லூசாடா நானு? அப்போலோ ஃபிஷ்னு சொல்றான் மேம். இதை சொல்லி நான் நம்பி சொல்லுவேன். இல்ல ஃபிஷ் அப்போலோ ஃபிஷ் மம்மி இது இல்ல, நான் அவ்வளோ பேக்கு ஷீர் ஃபிஷ். தமிழ் ஃபிஷ். அப்போ கேட் ஃபிஷ். வஞ்சர மீனா சின்னதா இருக்கு. எந்த கடையில வாங்குனீங்க? ஹோட்டல்ல சாப்பிடும்போது பெருசா தானே இருக்கும். இவ வந்து வஞ்சரம் ஃபிஷ். ஓகே, என்னால முடியலப்பா. இல்ல நமக்கு இதெல்லாம் இருக்கும்ல, கட்லா இருக்கு, அதெல்லாம் தெரியும் எனக்கு. கட்லா, நெத்திலி மீன், நெய் மீன். சோ அது மாதிரி சங்கரா மீன்ஸ் அந்த மாதிரி ஏதோ சங்கரா மீன்ஸ். சரி, இது என்ன? அது என்ன? இதுதானே மேம், இது நெத்திலி ஃப்ரை. நெத்திலி இப்பதானே சொன்னீங்க தொக்கு. நெத்திலி தொக்கு ஃப்ரை இன் இங்கிலீஷ், தொக்கு இன் தமிழ். இல்ல ஆமாடா தொக்குன்னா கிரேவினா குழம்பா இருக்கணும். பீஸா இருக்கு பார். செமி கிரேவி ப்ராபபிலி. செமி கிரேவி வச்சுக்கலாம். இது பட்சா காரக்குழம்பு. வஞ்சரம் வாங்கினதுல 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதை வச்சு குழம்பு பண்ணிருக்காங்க. ஷீர் ஃபிஷ் குழம்பு. ஷீர் ஃபிஷ் கிடையாது. ஓகே, கண்டிப்பா ஷீர் ஃபிஷ் தான் மாமி. நீங்க ஒரு செகண்ட் இல்ல மறந்துட்டு பேசுறீங்க. இல்ல இது வந்து வேற மீன். ஆனா கண்டிப்பா ஷீர் ஃபிஷ் கிடையாது. நீங்க மீன் கிட்ட போய் பாடி செக்அப்லாம் பண்றீங்க? இல்ல பார்த்தா தெரியுதுல எந்த ஷேப்ல. சரி சாப்பிடு சார் ராஜா, நீ கொஞ்சம் சாப்பிடு முதல்ல. நான் டேஸ்ட் பண்றேன். செக் பண்ணி சொன்னாதான் இப்ப ஷெஃப்னு நம்புவீங்க நீங்க. திருப்பி நீங்க எப்பங்க ஷெஃப்பா? நீங்க நான் எப்ப ஷெஃப்பா எல்லாம் வந்து கேட்டு பாருங்க. நான் ஷெஃப் தானே. எந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிடுறேன். எந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிடுறேன். இல்ல நீயே எனக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லி நீயே முடிவு பண்ணி நீயே சொல்லிடு. இப்போ இந்த ஒயிட் ரைஸ் எந்த கடையில வாங்குனாங்க இந்த அரிசின்னு உங்களுக்கு தெரியும்? நம்ம குமரி ஏன்னா வந்து திருவல்லிக்கேணில அங்க தான் வாங்கிருக்காங்க. 2 kilos வாங்கிருக்காங்க. அதுல 1/2 kg போட்டு சமைச்சிருக்காங்க. அதனால ரைஸ் கொஞ்சம் வந்து வெந்து வேகாம வந்து இந்த அரவேக்காடோட இப்படிதான் நீ வீட்லயும் இருக்கிறதா?
அதுதான் நான் சொல்றது ஃபிஷ் அரை வேக்காடா இருக்கு இன்னும் கொஞ்சம் வேக விட்டுருக்கணும் பானி நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க மணி. 0.2 மார்க் இந்த டிஷ் நான் ரிஜெக்ட் பண்றேன் நாட் edible to eat ஹுசேன் யா வீட்லயும் இதுதான் மம்மி 24 ஹவர்ஸ் நான் இப்படி தான் என்ஜாய் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் தான் லைட்டா கோவம் வந்தது, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சிரிப்பு, அப்புறம் இப்போ நான் ஜாலியா இருக்கேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கூடா, அப்புறம் நைட் வந்து சோறு வேணும் ஸ்விக்கிக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்துக்கோ. ஷூட் வரதே அதுக்காக தான் பேசிக்கலி. நைஸ், அமேசிங்கா இருக்கு. சொட்டி எல்லாம் பார்க்கதாங்க, நான் மட்டும் சாப்பிட்டா சொட்டி சொட்டி இது வந்து வெறும் ஃபிஷ் ஃப்ரை கிடையாது, இது ஒரு செக்மெண்ட். நீ இதை அப்படி தான் பார்க்கணும். இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, அது முடிகிற வரைக்கும் நீ அதுக்கு கோப்ப பண்ணி நடந்து தான் ஆகணும். சாப்பிடு. ஒரு ஆங்கரோட கஷ்டம் உனக்குலாம் புரியாது இல்லை மம்மி? கண்டிப்பா. நான் இனிமே வந்து ஆங்கரிங்கே விட்டுருவேன். இல்லை அது ஏன்னா ஆங்கர்னா அது மணிமேகலை தான். என்ன சொட்டி? எனக்கே ரொம்ப ஏன்னா அந்த ஸ்பான்டேனியஸான பேச்சு, தைரியமான பேச்சு. இப்போ நான் நடுவில் கூட பொண்ணு அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்கிறீங்கன்றாங்களே, அர்ச்சனாவா? அஞ்சனா. ஓகே நான் அந்த பொண்ணை பார்க்கல, நான் ஒன்று தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ யாராக இருந்தாலுமே அவளோட தைரியமாக அவங்கள வர வைக்கிறது அதெல்லாம் வந்து அவளுக்கே அழகு. ஓ தேங்க்ஸ் மம்மி. சூப்பர். என்னால் என் குழந்தைக்கு தான் பேச முடியும், நான் அது மட்டும்தான் பேசினேன். மற்றபடி ஏய் சிவாங்கி குக்கானாலே என்னடி இதெல்லாம் நடக்குது இந்த உலகத்துல? அதுதான் மேம் நானும் அவள்கிட்ட கேட்டேன். திடீர்னு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் கூட சுத்திட்டு இருந்தே செவ்வால, நீ எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னா அவளுக்கு குக்கிங்கில் ஜென்ரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவளுக்கு. ஸோ சீசன் 2, 3 வரும்போதே இது போட்டால் கரெக்டாக இருக்கும், ஒருவேளை இப்படி பண்ணால் அந்த மாதிரி கான்டினென்டல் டிஷ்ஷாக இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பா. ஸோ அந்த ஒரு நாலேஜ் அவளுக்கு பேசிக்கலி கடவுள் வச்சு அமைச்சிருக்காரு. நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் காலியாக இருக்குது இப்போ வரைக்கும், வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ணல. குக்காகிறது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். அது சாதாரணமாக அது குழம்பு மாதிரி இருக்குது, பட் அதுக்குள்ளே எத்தனை விஷயம் வச்சுருக்காங்க. 10 எடுத்து கரெக்டாக போடணும், கரெக்டான அளவில் போடணும், அதுக்கப்புறம் வேகணும், அது காலில் எடுத்து ஊற்றும் போது காலில் ஊற்றிக்காமல் வேறு நமக்கு வட்டில் ஊற்றி சாப்பிடணும். திஸ் மச் விஷயம் இருக்குன்னா அப்படிப்பட்ட சாப்பாடு, அப்படிப்பட்ட சமையல் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் ஷீ இஸ் அந்த மாதிரி குக்கிங்கில் வந்து போயிட்டு ஷீ இஸ் டூயிங் ஹர் பெஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம்.